பெங்களூர் சி. வி. ராமன் நகர் சட்டமன்ற தொகுதி மல்லேஷ் பாளையாவில் லயன்ஸ் குரூப் ஆப் கர்நாடகா என்ற மகளிர் அமைப்பு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரிஞ்சுவல் சிறுவர்கள் பள்ளியில் இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடினர். நிகழ்வில் திரு சம்பங்கி அவர்களும் திரு சந்திரசேகர் அவர்களும் நமது தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கி கல்வி உபகரணங்களை கொடுத்தனர். நிகழ்வில் லயன்ஸ் குரூப்பில் தலைவி சுமதி அவர்கள் தேசத் தலைவர்களை நினைவு கூர்ந்து பேசினார். திரு சம்பங்கி அவர்கள் பிரஜ்வல் பள்ளியில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி பள்ளியை திறந்து வைத்தார். சுதந்திர தின விழாவினை சிறப்பிக்க யுனைடெட் வெல்ஃபேர் அண்ட் சார்ட்டபிள் அமைப்பின் தலைவர் திரு விஜயகுமார், திரு குணசேகர், திரு ஸ்டான்லி மற்றும் சரண்யா கலந்து கொண்டு தையல் இயந்திரங்களை வழங்கினர். ಭಾರತ ಮಾತೆಗೆ ಜೈ, ಸುಭಾಷ್ ಚಂದ್ರ ಬೋಸ್ಗೆ ಜೈ, ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರಿಗೆ ಜೈ, बोलो भारत माता की जय, वंदे मातरम. லயன்ஸ் குரூப்பின் துணைத் தலைவர் திருமதி சாயின் தாஜ், பாரத மாதாவிற்கு நன்றி, பாரத மாதா வாழ்க என்ற முழக்கத்துடன் நன்றியுரை ஆற்றினார். जय जय जय, बोलो भारत माता की पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा सिंधु हिमाचल यमुना गंगा उच्चल जलसित गंगा सर्व शुभ नामे जागे सर्व शुभ आशीष मागे सारे तव जय गाथा जगत मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय. वंदे मातरम. वंदे मातरम. मैं अंजू दुबे, लयंस ग्रुप ऑफ कर्नाटका जनरल सेक्रेटरी। आज हम सभी ग्रुप वाले इंडिपेंडेंस डे बहुत ही खुशी के साथ मना रहे हैं। हम सभी ग्रुप वाले एक साथ मिलजुल कर कार्य करते हैं, गरीब बेसहाय लोगों की सेवा करते हैं। बच्चों की नोटबुक्स, पेन, पेंसिल, ज्योमेट्री बॉक्स, जितना हो सके हम गरीब बच्चों की सहायता करते हैं। हम सभी ग्रुप वाले, सभी जितनी भी महिला हैं, जितना हो सकता है हम गरीब लोगों की सहायता करते हैं। ನಮ್ಮ ದೇಶದ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಮತ್ತೆ ನಮ್ಮ ನಾಡಿನ ಎಲ್ಲ ಜನತೆಗೆ ದೇಶದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಯ ಅಂಗವಾಗಿ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಎಲ್ಲರಿಗೂ ಏನಂದ್ರೆ ನಮ್ಮ ಚಿಕ್ಕದಾಗಿ ನಮ್ಮ ಇಲ್ಲಿ ಒಂದು ಗ್ರೂಪ್ ಅಂತ ಮಾಡಿದ್ವಿ, ಲಯನ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಗ್ರೂಪ್ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಆ ಗ್ರೂಪ್ ಕಡೆಯಿಂದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಖುಷಿಯಿಂದ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಎಲ್ಲ ನಮ್ಮ ಫ್ರೆಂಡ್ಸು ಎಲ್ಲ ಸಹಾಯದಿಂದ ಎಲ್ಲ ಚಿಕ್ಕದಾಗಿ ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಹೆಲ್ಪ್ ಮಾಡೋಣ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಬುಕ್ಸ್ ಕೊಡೋದು, ಪ್ರತಿಯೊಂದು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕೆಲಸಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ಕೊತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಮ್ಮ ಲಯನ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಅಂತ ಹಮ್ಮಿಕೊಂಡಾಗಿಂದ ನಾವು ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಸಹಾಯಗಳು ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय, बोलो भारत माता की जय, वंदे मातरम, वंदे मातरम, वंदे मातरम.
79ನೇ ಸ್ವಾತಂತ್ರ್ಯೋತ್ಸವದ ಶುಭಾಶಯಗಳು. ನಮ್ಮ ಲಯನ್ಸ್ ಗ್ರೂಪ್ ಆಫ್ ಕರ್ನಾಟಕ, ನಮ್ಮ ಸ್ತ್ರೀ ಶಕ್ತಿ ಮಹಿಳೆಯರು, ಇದಕ್ಕೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಟ್ಕೊಂಡು ಬಂದಿರೋ ಗುಣಶೇಖರ್ ಅವರು 3ನೇ ವರ್ಷದ ಸತತವಾಗಿ ಇಂಡಿಪೆಂಡೆನ್ಸ್ ಡೇ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಈ 79ನೇ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಇಡೀ ಭಾರತಕ್ಕೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಯ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಕೋರ್ತಾ ಇದ್ದೀನಿ. வணக்கம். நாங்கள் மல்லேஸ்பாளையத்துலேருந்து லைனஸ் குரூப் ஆஃப் கர்நாடகான்ற ஒரு அமைப்பிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இன்றைக்கி 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடணும். இந்த ஏரியா கவுன்சிலர் வந்து சிவி ராமண்ணா சேர்த்துறது வந்து மல்லேஸ்பாளைய கவுன்சிலர் சந்துரு அண்ணா வந்து கொடியேற்றினார். இப்போ நாங்கள் எங்கள் அமைப்பில் வந்து 30-40 பெண்கள் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து 79வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம். இது வந்து பிரஜ்வல் ஸ்கூல் ப்ளே ஹோம்னு ஒரு ஸ்கூலில் நடத்துகிறோம். எங்களுடைய அமைப்பு இங்கே தான் நடத்துகிறாங்க. இந்த ஸ்கூல் பசங்களுக்குலாம் நம்ம புக்ஸு இதெல்லாம் பாரத மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய், பாரத் மாதா கே ஜெய், ஜெய் ஹிந்த், ஜெய் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். வணக்கம். மல்லேஸ்பாளையாவில் உள்ள லைனஸ் குரூப் ஆஃப் கர்நாடகா மற்றும் யுனைடெட் வெல்ஃபேர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் இணைந்து நமது தேசத்தின் 79வது சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக பிரஜ்வல் ப்ளே ஹோம் பள்ளி வளாகத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். முன்னதாக திரு சந்திரசேகர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளும் கல்வி உபகரணங்களும் கொடுத்தார். சுதந்திர தினத்தை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல வேளையில் நம் தேசத்திற்காக போராடிய பல தலைவர்கள் பலவிதமான போராட்டங்களை நடத்தினார்கள். அதில் குறிப்பாக நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அஹிம்சை முறையில் போராடினார். சுபாஷ் சந்திர போஸ் பல பட வீரர்களை திரட்டி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். கப்பல் ஓட்டிய தமிழன் வ.உ.சி. எனப்படும் வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்து அவருடைய எதிர்ப்பை, அவருடைய போராட்டத்தை ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி அவர் பல இன்னல்களையும் சந்தித்தது வரலாறு. மகாகவி பாரதியார் தனது பேனா மூலம் நல்ல கவிதைகள், பாடல்கள் மூலமாக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார். வேலு நாச்சியார் மருதுபாண்டி சகோதரர்களுடனும் ஹைதராலுடனும் சேர்ந்து போர்க்களத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து சிவகங்கை மீட்டது வரலாறு மிக்கது. இவர்தான் இந்தியாவிலே ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தமிழ் பெண், முதல் பெண் என்று சொல்லலாம். இதுபோல பல நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான, ஏன் லட்சக்கணக்கான போராட்ட வீரர்கள் தியாகங்களையும் போராட்டத்தையும் நடத்தினார்கள். நாம் இந்த சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் இருக்கிறோம். மிக விரைவில் 3வது இடத்திற்கு வந்து விடுவோம். இதற்காக நாம் அனைவரும் ஒற்றுமையாக உழைக்க வேண்டும். ஜாதி, மத, இன வேறுபாடுகள் இருந்தாலும் அமைதியை காக்க வேண்டும். இந்த ஜனநாயகத்தை பேண வேண்டும். வாழ்க பாரதம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நமது சுதந்திரம். யுனைடெட் வெல்ஃபேர் சேரிட்டபிள் இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் இந்த சுழி மிஷனை அம்மையார் ஜெயந்தி அவர்களுக்கு